முகம் பொலிவாக இருக்க, சருமம் ஆரோக்கியமாக இருக்க, சித்தர்கள் சொன்ன ஒரு முக்கியமான மருந்து முறைய பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே முக்கியமான ஒரு காயகல்ப முறை. தொடர்ந்து இத ஒரு 48 நாட்கள் நம்ம பயன்படுத்தும்போது, ஃபைன் லைன்ஸ் நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ ஏஜ்டான பெர்சன்ஸ்க்குலாம் உடனே ஒரு 40 வயதிலேயே முகத்துல வந்து சின்ன சின்ன சுருக்கங்கள், கருமை நிற திட்டுக்கள் தெரியறது, அங்கங்க பிளாக் கலர் ஸ்பாட்ஸ் தெரியுது, நெறைய தலைமுடி உதிர்தல் பிரச்சனை. எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து ஃபேஸ்ல, கழுத்து பகுதியில நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாரி மசாஜ் பண்ணிக்கிட்டே வரும்போது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் மறைய ஆரம்பிக்கும். டெட் செல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு விலக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ரெகுலரா நம்ம பாதுகாக்கும்போது, சருமத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த டெட் செல்ஸ் எல்லாமே மறைந்து, சருமம் ஆரோக்கியமாக இருக்கும். அழகுக்காக மட்டும் கிடையாது இந்த குறிப்பு. ஆரோக்கியம் சார்ந்த ஒரு முக்கியமான சித்தர் சொன்ன பதிவு. வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். முகம் பொலிவாக இருக்க, சருமம் ஆரோக்கியமாக இருக்க, சித்தர்கள் சொன்ன ஒரு முக்கியமான மருந்து முறையை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. பொதுவாகவே முகம் பொலிவாக இருக்கணும், சருமம் அழகாக இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே நினைப்போம். சில வகையான நோய் நிலைகள் நம்ம உடலில் இருக்கும்போது சருமத்தில் பாதிப்புகள் ஏற்படுதுங்க. அப்போ சரும நோய்கள் வராமல் இருக்க நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணலாம்? ராமதேவர் சித்தர் சொன்ன, சித்தரில் முக்கியமான 15 சித்தர்களில் ராமதேவர் சித்தர் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு காயகல்ப முறையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த காயகல்ப முறையில் 4 முக்கிய மூலிகைகள் சேருதுங்க. இதை தினந்தோறும் நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம உடல் சந்திரனை போல பொலிவு பெறும் அப்படின்னு சித்தர் நமக்கு சொல்லியிருக்காரு. அப்படி என்னங்க 4 மூலிகை? எந்தெந்த பிரச்சனைக்காக இதை நம்ம பயன்படுத்தலாம்? சருமம் வறண்டு போயிருக்கு, சருமத்தில் கருமை நிறம் அதிகமாக இருக்கு, எக்ஸிமா, சொரியாசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த 4 மூலிகைகளும் நம்ம பயன்படுத்தலாம். முதல் மூலிகை குப்பை மேனிங்க. இந்த குப்பை மேனி பொடியாக நம்ம எடுத்துக்கணும். இந்த 4 மூலிகைகளுமே பொடியாக நம்ம எடுத்துக்கலாம். குப்பை மேனி பொடி நமக்கு தேவைப்படுது. எந்த வகையான சரும பிரச்சனைகளுக்கும் மிக சிறந்த ஒரு மூலிகைனா இதுதான். குப்பை மேனியை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா கொன்றை. இந்த கொன்றையோட மரப்பட்டை, அந்த பொடி நம்ம எடுத்துக்கணும். கொன்றை மரப்பட்டையோட பொடி நமக்கு தேவைப்படுது. அடுத்ததாக கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி, இதை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடியாக நம்ம எடுத்துக்கணுங்க. அடுத்ததாக பாதிரி. ஸோ பாதிரி மரப்பட்டை. அப்போ 2 மரப்பட்டைகள், 2 தாவரத்தோட மூலிகையோட இலைகளை நம்ம எடுத்துக்க போகிறோம். 4 மூலிகைகளும் சம அளவு எடுத்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கணுங்க. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? காயகல்ப முறைப்படி நம்ம சாப்பிடணும். இப்போ இந்த 4 மூலிகையும் ஒன்றாக கலந்து எடுத்து வச்சு பசும்பாலில் பிட்டவியல் செய்யணும். பிட்டவியல் அப்படின்னா நிறைய பதிவுகளை நான் சொல்லியிருக்கேன். ஒரு அகண்ட பாத்திரத்தில் அடியில் பால் சேர்த்துக்கணும், மேலே ஒரு வெண்மை நிற துணி கட்டி அதுக்கு மேலே இந்த சூரணத்தை வைத்து 15 நிமிடங்கள் நல்லா அந்த பாலோட ஆவியில் இதை வேக வைக்கணும். புட்டுலாம் நம்ம வேக வைப்போம் இல்லைங்களா? பிட்டவியல் முறைன்றது இதுதான். இப்படி 15 நிமிடங்கள் செய்து அந்த சூரணத்தை எடுத்து மீண்டும் நம்ம வெயிலில் உலர்த்தி நல்லா பவுடர் பண்ணி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இதை நம்ம டெய்லியுமே ஒரு 2 கிராம் அளவுக்கு எடுத்து நெய்யோடு கலந்து சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது தேகம் பொன்னிறமாக மாறும், சந்திரனை போல மாறும், ஒளி பொருந்திய முகம் பிரகாசமாக நமக்கு தெரியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன முகம் பளிச்சுன்னு இருக்கு, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் நம்மளுடைய மைண்டு, நம்ம மனசு ஹாப்பியாக இருந்துச்சுன்னா முகமும் நமக்கு பிரகாசமாக தெரியும். என்னங்க ஒரு நல்ல ஒரு தேஜஸ் தெரியுதே முகத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது எல்லாமே முக்கியமான ஒரு காயகல்ப முறை. தொடர்ந்து இதை ஒரு 48 நாட்கள் நம்ம பயன்படுத்தும்போது ஃபைன் லைன்ஸ் நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ ஏஜ்டான பெர்சன்ஸ்க்குலாம் உடனே ஒரு 40 வயதிலேயே முகத்தில் வந்து சின்ன சின்ன சுருக்கங்கள், கருமை நிற திட்டுக்கள் தெரியறது, அங்கங்கே பிளாக் கலர் ஸ்பாட்ஸ் தெரியுது, நிறைய தலைமுடி உதிர்தல் பிரச்சனை, இது எல்லாமே சரியாகிறதுக்கு நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு காயகல்ப மருந்து ராமதேவர் சித்தர் சொன்னது. அதாவது இந்த உலகத்திலே பூமியிலே பார்த்தோம்னா இந்த மருந்து சாப்பிட்றவங்க தனியாக தெரிவாங்க, அது பொலிவாக தெரிவாங்க அப்படின்றது சித்தர் இதில் சொல்லியிருப்பாரு.
அதாவது இது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, நானிலத்தில் தேகம் அது பொன் போலாகும் நலமான காய சித்தி நாடும் தானே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த நானிலத்தில் இந்த நிலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கே பார்த்தீங்கன்னா, இந்த மருந்து சாப்பிடக்கூடியவங்களுக்கு தேகம் அது பொன் போலாகும். அதே மாதிரி காய சக்தியும் இந்த மருந்து சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ முகம் பொலிவாக இருக்கிறதுக்கு இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணுங்க. அதனோடு சேர்த்து இன்னும் நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையும் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. டாக்டர், இந்த குங்குமாதி தைலம் சருமம் பொலிவாக இருக்க பயன்படுத்தலாமா அப்படின்னு. நிச்சயமாக பயன்படுத்தலாங்க. இந்த குங்குமாதி தைலம் இரவு நீங்கள் தினம்தோறும் தூங்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து ஃபேஸில் கழுத்து பகுதியில் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் மறைய ஆரம்பிக்கும். டெட் செல்ஸ் எல்லாமே நமக்கு விலக ஆரம்பிச்சிடும். அப்போது சருமம் நமக்கு நல்ல பொலிவாக இருக்கும். அதற்கு அடுத்ததாக கற்றாழை. இந்த கற்றாழையை நம்ம சரும பொலிவுக்கு எப்படி பயன்படுத்தலாம்? முகத்தில் அங்கங்கே கரும் புள்ளிகள் இருந்துச்சுன்னா அதை எப்படிங்க நம்ம சரி செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கற்றாழையை எடுத்து நல்லா ஒரு 7 முறை 8 முறை வாஷ் பண்ணிவிட்டு அதை ஜெல் ஃபார்மில் எடுத்துக்கோங்க. இதனோட கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கணும், மஞ்சிஸ்டா பொடி சேர்த்துக்கணும். மஞ்சட்டி இல்லைன்னா மஞ்சிஸ்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொடியை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க. தினம்தோறும் இதை பயன்படுத்திட்டு வரணும். ஸோ உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய இந்த கற்ப மருந்தோட எக்ஸ்டர்னலாக இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்போது சருமம் நமக்கு பொலிவாக மாறுவது நல்லாவே தெரியுங்க. அதற்கு அப்புறம் நம்ம சாதம் வடித்த கஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, இதையும் நம்ம பயன்படுத்தலாம். சாதம் வடித்த கஞ்சி ஃபேஸில் அப்ளை பண்ணிடுங்க. அது மட்டும் போதும். அது கூட வேறு எதுவுமே நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டாம். இதை அப்ளை பண்ணிடுறோம், உலர ஆரம்பிச்சிடும். திரும்ப அப்ளை பண்ணுறோம், உலர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை இந்த சாதம் வடித்த கஞ்சியை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு உலர்ந்த பிறகு நம்ம குளியல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெகுலராக நம்ம பாதுகாக்கும்போது சருமத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த டெட் செல்ஸ் எல்லாமே மறைந்து சருமம் ஆரோக்கியமாக இருக்கும். அழகுக்காக மட்டும் கிடையாது இந்த குறிப்பு, ஆரோக்கியம் சார்ந்த ஒரு முக்கியமான சித்தர் சொன்ன பதிவு. ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இந்த காயகற்ப மருந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.